Hi everyone, welcome to E3 Language Academy. இன்னைக்கு பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் டெல் மீ அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் மூ மூ இது வந்து நீங்கள் குரில் அதில் நீங்கள் உச்சரிக்கணும். மூ நெடில் போகக்கூடாது. குரில் மூ. ஜே முஜே ப தா ஓ இது நெடில். அப்படிங்கும்போது பத்தாவோ முஜே பத்தாவோ முஜே பத்தாவோ அப்படின்னு சொல்லணும். முஜே பத்தாவோ அப்படிங்கும்போது சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸில் இந்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றது வந்து டெல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். டெல்னா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பத்தாவோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா சொல்லுங்க பத்தாவோ. இந்த சென்டென்ஸில் வர்ற மீனிங் வந்து பத்தாவோன்னா டெல் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, மறுபடியும் வேண்டாம் மறுபடியும் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம இங்கிலீஷில் நாட் அகெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் பி இது வந்து குறியில் சொல்லணும், உச்சரிக்கணும். பி இது ர மேலே புள்ளி வச்சு தான் நீங்கள் நினச்சிக்கணும். புள்ளி வைக்கக்கூடாது, நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க புள்ளி இருக்க மாதிரிக்க. பிர் பிர் ந ஹீ இது வந்து நெடில் சொல்லணும். ஹீ இங்கே மேலே ஒரு அப்படிங்கும்போது நஹீங் நஹீ அப்படின்னு படிக்கணும். எப்படி பிர் நஹீ அப்படின்னா நாட் அகெயின் மறுபடியும் இல்லை, மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸில் பாருங்க, இந்த மறுபடியும் அப்படின்னுடைய மீனிங் வந்து எப்படின்னா, இந்த இங்கிலீஷில் அகெயின் மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ஹிந்தியில் இந்த பெருன்னு படித்தோம் இல்லையா, இந்த லைன் தான் வந்து அகெயின் அப்படின்னு வருது. இந்த சென்டென்ஸுடைய மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த சென்டென்ஸில் அது போதும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் இனஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஹிந்தியில் ப இது ச மேலே ஒரு புள்ளி இருக்க மாதிரிக்கு நீங்கள் பிந்து வச்சுருக்க மாதிரிக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படிங்கும்போது பஸ் அப்படின்னு நீங்கள் உச்சரிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கா கா இது வந்து நெடியில் நீங்கள் உச்சரிக்கணும். இது பி பி அப்படிங்கும்போது இதுவும் நெடில் தான். அப்போ காபி அப்படின்னு வரும். பஸ் காபி ஹே அப்படிங்கும்போது கண்டினியூவாக நீங்கள் சொல்லும்போது பஸ் காபி ஹே அப்படின்னா அது போதும், தட்ஸ் இனஃப் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, போதாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து இங்கிலீஷில் நாட் இனஃப் அப்படின்னு சொல்லுவோம். நாட் இனஃப் அப்படின்னு. இதே ஹிந்தியில் கா நெடில் இங்கே பி நெடில் சொல்லுவீங்க. அப்போ காபி இது ந இது ஹி அப்படிங்கும்போது இதுவும் வந்து நீங்கள் நெடில் சொல்லணும். மேலே பாருங்க ஒரு பிந்து இங்கே சுந்தர பிந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது நஹி அப்போ காபி நஹி ஹே அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூ சொல்லும் போது காபி நஹி ஹே அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது போதாது, நாட் இனஃப் அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. பேசிக்ல இருந்து ஹிந்தி உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.